கூலி படம் ரிலீஸ் ஆகி 15 நாட்கள் ஆகுது. லேட்டஸ்ட்டாக லோகேஷ் கனகராஜ் ஒரு ஸ்கூல் செமினார் ஃபங்க்ஷனுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு. அதில் கூலி படத்துடைய ரெஸ்பான்ஸ் பற்றி சில விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்கிறாருங்க. அதெல்லாம் குட்டி குட்டி கிளிப்ஸாக இப்போ சோஷியல் மீடியாவில் செம்மையாக வைரலாகிக்கிட்டு இருக்கு. அதை பார்க்குறப்ப பேக் ஃபயர் ஆகிறது போல தான் லோகேஷ் பேசியிருக்கிறாருன்னு தோணுது. பட் முழு வீடியோவையும் பார்த்த பிறகு தான் அதை பற்றி நான் ஒப்பீனியனை சொல்ல முடியும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இப்போ புரியுது. அதில் ஒன்று என்ன சொல்லியிருக்கிறாரு, இனி அனிருத் இல்லாமல் நான் ஒரு படம் கூட பண்ண மாட்டேன்னு ஷேர் பண்ணியிருக்கிறாரு லோகேஷ் கனகராஜ். அதாவது எதிர்காலத்தில் இனி லோகேஷோடைய டைரக்ஷனில் வரப்போகிற எல்லா படங்களுக்கும் அனிருத் தான் மியூசிக் பண்ண போகிறாராம். இப்போ பலரும் சோஷியல் மீடியாவில் கேட்குற கேள்வி, அப்போது கைதி 2க்கு சாம் சிஎஸ் மியூசிக் இல்லையா, அந்த படத்துக்கும் அனிருத் தான் மியூசிக் பண்ணுவாரான்னு ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. பலரும் இது பேட் டெசிஷன் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இங்கே ஹைலைட்டு. பட் அது லோகேஷ் அண்ட் ப்ரொடியூசருடைய முடிவு தான். என்னோட ஒப்பீனியன், யார் வேணும்னாலும் கைதி 2க்கு மியூசிக் பண்ணலாம். ஏன் லேட்டஸ்ட்டாக என்ட்ரி கொடுத்துருக்கா சாயா பையன்கர் கூட கைதி 2க்கு மியூசிக் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இங்கே ஃப்ரெஷ் அப்படிங்கிறது வேறு, யூனிக் அப்படிங்கிறது வேறு. எக்ஸாம்பிளுக்கு விக்ரம் படத்தில் கைதி பிஜிஎம்மை யூஸ் பண்ணி அனிருத் ரிமிக்ஸ் பண்ணதும் ஃப்ரெஷ்ஷாக நல்லா வைப் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஆனால் யூனிக்குங்கிறது அந்த யூனிவர்ஸ்க்காக மட்டுமே ரெடி பண்ணக்கூடிய பிஜிஎம்மை மட்டும்தாங்க சொல்ல முடியும். அதை கைதில் சாம் சிஎஸ் பிரமாதமாக பண்ணதுனால தான் அந்த யூனிவர்ஸில் வந்த விக்ரமில் அந்த பிஜிஎம்மை அனிருத் ரிமிக்ஸ் பண்ணார். லோக்கி யூனிவர்ஸ்னாலே கைதி பிஜிஎம் கண்டிப்பாக பிக் ரோல் பண்ணோம். அப்படி இருக்க கைதி 2லையும் சாம் சிஎஸை போடும்போது தான் எகைன் ஒரு யூனிக் பிஜிஎம் கிடைக்கும். அனிருத்தை உள்ளே கொண்டு வந்தால் ஒரு ஃப்ரெஷ்ஷான பிஜிஎம்மாக இருக்குமே தவிர யூனிக் இருக்குமாங்கிறது கேள்விக்குறிதாங்க. இன்னொரு விஷயம், லோகேஷோடைய விஷன் கைதில் எப்படி இருந்திருக்குன்னா சாங்ஸ் இல்லாமல் படம் எடுக்கணும்னு தான். இதை அப்படியே சாம் சிஎஸ் அக்செப்ட் பண்ணி பிஜிஎம்மில் டபுள் ட்ரீட் கொடுத்துருந்தாரு. எங்கே இனி அனிருத் கிட்ட உங்கள் யூனிவர்ஸில் ஒரு சாங் கூட இல்லாமல் படம் பண்ணிட முடியுமா? முடியவே முடியாது. லோக்கி யூனிவர்ஸை பில்ட் பண்ணணும்னா சாம் சிஎஸ் தான் கரெக்டான சாய்ஸ். பட் அந்த யூனிவர்ஸை ஓவர் பில்டப் பண்ணி பிரபலப்படுத்தணும்னா அனிருத் கிட்ட போகலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல கைதி 2 நடக்குமாங்கிற கேள்வி இப்போ பலருக்கும் வந்திருக்குங்க. ஏன்னா ஏற்கனவே பலமுறை தள்ளி போய் ஃபைனலாக கூலி படத்துக்கு அடுத்து கைதி 2 தான் நடக்கும்னு லோகேஷை ஷேர் பண்ணியிருந்த நிலையில் எகைன் போஸ்ட்போன் ஆகிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. சில பேர் சேலரி இஷ்யூன்னு சொல்கிறாங்க. இல்லை ரஜினியையும் கமலையும் வச்சு இவர் ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறாரு, அதனால தான் கைதி 2 போஸ்ட்போனுங்கிற மாதிரியும் நியூஸ் சொல்கிறாங்க. சில இன்டர்வியூஸில் சாம் சிஎஸ் நான் தான் கைதி 2க்கு மியூசிக் பண்ணுவேன்னு லோகேஷ் அந்த உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறாருலாம் ஷேர் பண்ணியிருந்தாருங்க. லோகேஷோடைய இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு பலரும் இப்போ நெகட்டிவாக ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாற்றம் வருமானு வெயிட் பண்ணி பார்ப்போம். மொத்தத்தில் சாம் சிஎஸ் உடைய மியூசிக் எல்சி உடைய பேஸுங்க. அப்போது கைதி 2 வரும்போது அந்த பேஸையே கொண்டு வரணும்னா சாம் சிஎஸ் தான் கரெக்டான சாய்ஸுங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்கள் ஒப்பீனியனையும் மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.